அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடி உரமும் மேலே இருக்கிற ஸ்ப்ரே பற்றி தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. எவ்வளோ அளவு, என்ன டேங்குக்கு எத்தனை எம்எல், அப்புறம் உரம் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருந்தீங்க. சரி, எல்லாமே இது பற்றி ஒரு தொகுப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல வர எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து முழுசாக புரியும். அதனால தாங்க இப்போ நம்ம இந்த தோட்டத்துக்கு நம்ம வைக்கிற உரம் வந்து பார்த்திங்கன்னாங்க எல்லா உரமும் சேர்த்து கிட்டத்தட்ட ஃபேக்டாம்பாஸு 20-20-0-13 அது மாதிரி உரங்கள்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நம்ம தோட்டத்துக்கு வைக்கிறோம். செடியிலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி தான் வைக்கிறோம். வேருக்கு பக்கத்தில் போட்டுறக்கூடாது. எக்காரணத்து கொண்டும் போட்டோம்னா செடிக்கு வந்து சம்டைம் உரத்தோட அளவு கூடும்போதுங்க அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடுங்க. அந்த ஒரு காரணம் தான், வேறு எதுவுமே அதில் ஒரு இது இல்லை. பக்கத்தில் போடக்கூடாது. இப்போ நம்ம போடுற எல்லா உரமும் நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள். இந்த செடியிலேருந்து இதை பாருங்கள், ஒரு மினிமம் ஒரு 3/4 அடி தள்ளி இருக்கும். அது பக்கத்துலாம் போட மாட்டோம். அதனால் நம்ம அந்த மாதிரி போடும்போது செடிக்கு வந்து எந்த எஃபெக்டும் வந்து நமக்கு வந்துடாதுங்க. நம்ம ஏன் வந்து உரம் வந்து ஒரு கைப்பிடி, அதாவது நம்ம போடுறது வந்து ஒரு கைப்பிடி இல்லைங்க, நம்ம கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா எவ்வளோ வருமோ அப்படி போட்டு எடுத்து போடுறோம். அது வந்து கிட்டத்தட்ட 2 கைப்பிடி அளவுக்கு வரும். இப்போ நம்ம வந்து மொத்தமாக நம்ம போட்டாலும் போடலாங்க, அல்லது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை கூட இந்த உரம் நம்ம போடலாம். அது பிரித்து போடும்போது என்ன வரும்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம பூ வந்து நம்ம தோட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து அதனுடைய ஊட்டச்சத்து கொடுக்க நம்ம பூ வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இதனோட முக்கியமான ஒரு காரணம். ஒரே டைம் கூட போடலாம். அது போடும்போது என்ன ஆகுங்க, நமக்கு வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசரோட தன்மை எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உரம் வந்து ஒரு 5 டேஸ் இல்லை 6 டேஸ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான், 5 அல்லது 6 நாட்களுக்கு பிறகு தான் அந்த உரத்தோட எஃபெக்ட் வந்து நல்லா கரைஞ்சி மண்ணாக போயிட்டு அது வந்து நம்ம அந்த செடி வந்து அந்த உரத்தை வந்து எடுத்து நம்ம செடியோட ரிசல்ட் காட்டும். அப்போ நம்ம வந்து ஒரு 20 நாள் ஒரு மாதம் நம்ம பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ் நம்ம வந்து எடுக்குதுன்னா அடுத்து ஒரு 7 to 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரத்தோட எஃபர்ட் வந்து போயிடும். 15 நாளுக்குள்ளே போயிடும். ரிமைனிங் நம்ம ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம வைக்கிறோம், இல்லை ஒரு மாதம் கரெக்டாக முடிஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரத்தோட எஃபர்ட்டும் நம்ம செடிக்கு இருக்காது. பூ வந்து குறைஞ்சிரும். அதேமாதிரி செடியோட வளர்ச்சியும் குறையும். இந்த ஒரு ரீசன் தான் நம்ம ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வச்சா இன்னும் நல்லது. இன்னும் சில பேர் வந்து வாரம் ஒரு முறை கூட வைக்கிறாங்க உரம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு நமக்கு வந்து வருமானம் இருக்குதுன்னா நம்ம அந்த மாதிரி செலவு பண்ணலாங்க. இல்லை நம்ம நல்லா செலவு பண்ணோம்னா அதுக்கேற்ற வருமானமும் நமக்கு வரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னாங்க, எனக்கு வந்து 1 வீக் 10 டேஸ் 15 டேஸ் 1 மந்த் அப்படிலாம் எனக்கு கணக்கு இல்லைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கொஞ்சம் லைட்டாக குறையிற மாதிரி இருந்தேன்னா உடனே நான் உரத்தை வச்சுருவேங்க. அதேமாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணிவிடுவேங்க. ஸ்ப்ரே வந்து வாரம் ஒரு முறை தவறாமல் பண்ணிவிடுவேங்க. அதேமாதிரி உரம் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 10 கிலோ வந்துகிட்டு இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 8 கிலோ வருதுன்னா நான் உரத்தை வச்சுருவேங்க கீழே. ஏன்னா அது வந்து ரிசல்ட் வந்து 7 டேஸில் மறுபடியும் காட்டும்போது மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஏறும். இப்போ நம்ம அந்த எப்படி ஏற்றம் இறக்கம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிச்சயமாக நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸு, மார்க்கெட் ஸ்டடி, நம்மளோட வர ஃபெஸ்டிவலு, முகூர்த்தம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் டிமாண்டிங் எப்படி இருக்குது, எப்போ டிமாண்ட் வரும் குறையும், இதெல்லாம் நம்ம பூ போடுற அந்த கடைகளை கேட்டாலே ஓரளவு சொல்லிவிடுவாங்க. இது வந்து 100% அக்யூரேட்டாக இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஒரு 90% அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டெல்லாம் வந்து பாருங்கள் 380, 400, 450, 500, 300, 200 இப்படி தான் இருக்குது. நல்ல ரேட்டாக போய்கிட்டு இருக்குது. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 450 ரூபாய் மார்க்கெட்டோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கணிப்பு பண்ணி நம்ம பண்ணும்போது லாபம் வந்து இயற்கையாகவே நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க. கொஞ்சம் நம்ம அதெல்லாம் அக்யூரேட்டாக பிளான் பண்ணாமல் பண்ணும்போது லாபம் வந்து குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வந்து இது ஒரு சின்ன ஒரு சஜஷன் நான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு டேங்குக்கு என்ன அளவுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா போரான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிலோ வந்து 480 ருபீஸ்ங்க, 480 ரூபா ஒரு கிலோ போரான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு, இப்போ எங்ககிட்ட இருக்கிற டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 16 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ளது, 16 லிட்டர். இப்போ நாங்கள் எவ்வளோ போடுறோம் பார்த்திங்கன்னா 40 கிராம். அதேமாதிரி ஜிப்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு வந்து
2.5 கிராம் போடணும் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் விப்புல் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். 600 கிராம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 490 ரூபா. அதுவும் அப்படி தான் 35 ml ஒரு டேங்குக்கு. இது எல்லாமே 16 லிட்டர் டேங்க்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோத்ரேஜ் பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 250 ml 1/4 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1150 ரூபாங்க. இதுவும் அப்படி தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 ml போடணும் ஒரு டேங்குக்கு. இப்போது இதில் எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் போரான் நான் சொன்ன அதே அளவு தாங்க. அதாவது ஜிப்ராலிக் போரான் வந்து 2.5 கிராமு ஒரு டேங்குக்கு. போரான் வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம் எடுத்துக்கலாங்க ஒரு டேங்குக்கு. இது எல்லாம் 2 எடுத்துக்கிட்டு கூட வந்து டபுள் விப்புல் 2மே சேர்த்துக்கலாம். டபுள் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 15 ml, விப்புல் வந்து ஒரு 35 ml. இது எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு டேங்கில் இது எவ்வளோ அளவும் கலந்து நீங்கள் வந்து செடியில் அடிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து அபரிமிதமாக இருக்கும். செடியோட குரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜிப்ராலிக் போரான் வந்து உங்களுக்கு நல்ல குரோத் கொண்டு வரும். டபுள் விப்புல் வந்து பூ வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து கொண்டு வரும். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார் இலைப்பேனு, வால்பேனு, இலை சுருட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லீஃபில் இருக்கிற ப்ராப்ளமு, பிளான்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமு, ஃபார் த ஆல் பர்பஸ் எல்லாத்தையுமே சேர்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கார்டுன்னு ஒன்று கிடைக்கும். 600 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 450 ருபீஸ். அது 450 ரூபா. இது வந்து ஒரு டேங்க் வந்து 35 ml நீங்கள் எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்சல்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான் 600 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா. இது 35 ml. தைமத்தைசின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அதுவும் அப்படி தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செல், ஆல்ஃபா கார்டு, தைமத்தைசியம் இதெல்லாம் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் கலந்து வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா நோய்க்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்குங்க. அடி உரம் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது தாங்க. உங்களுக்கு ஃபேக்டாமாஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 20-20-00ன்றது ஒரு மருந்து இருக்குது, ஒரு உரம் இருக்குது. அதுவும் நல்லா சூப்பராக வேலை செய்யுங்க. இது வந்து இது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம் ப்ளஸ் போடலாம். டிஏபி வந்து கொஞ்சம் குறைவாக போடுங்க, ரொம்பலாம் போட வேண்டாம், அவசியப்படாதுங்க. அது இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போடுங்க. நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே சந்தேகம்தான். அது போக வந்து பார்த்திங்கனாங்க நம்ம அது செடி நம்ம எப்படி இருக்குது, அதனோட குரோத் எப்படி இருக்குது, என்ன வயசு, அந்த செடியோட வயசு எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த செடியோட தன்மை எப்படி, மண்ணோட தன்மை எப்படி, இதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம ஃபர்தராக வந்து டிசைட் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம என்ன அப்ளிகபிள் பண்ணுறோமோ அது மற்றவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்திங்கன்னா 200% ஆகாதுங்க, ரேண்டமாக தான் ஆகும். இது கிளைமேட்டு மெயினாக வந்து பிரச்சனை. இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற கிளைமேட் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அங்கே அடிக்கிற மருந்து இங்கே செட் ஆகாது, மும்பையில் அடிக்கிற மருந்து இங்கே செட் ஆகாது. உதாரணத்துக்கு ட்ரம் ஸ்டிக்கில் நான் பார்த்தேன். நான் அங்கே அடிக்கிற ஒரு மருந்து கூட நமக்கு இங்கே செட் ஆகலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டிக்கல் இஷ்யூ நிறையவே இருக்குது. அந்த கிளைமேட்டிக்கல் இஷ்யூவில் அந்த நம்ம அடிக்கிற மருந்து சில நேரங்களில் செடிங்களுக்கு வந்து ஓவர் டோஸாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு இருக்குங்க. அதனால் நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ, வீடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்புங்க. இதை பார்த்த மேலும் ஏதாவது உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னா நிச்சயமாக அது மூலமாக உங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணி நம்ம நல்ல ஒரு ஈல்டு வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாங்க. நம்ம எப்போவுமே வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இன்னும் நிறையா குரோ ஆகணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.